வந்தாக்கள் உண்மைக்குமே ஒரு குறையும் சொல்லல. ரெண்டாவது அவங்களோட வேலை, அவங்க சொல்றது சரிதான். ஆனா உண்மைக்குமே வேற வேற கடையில பார்த்தா வெளிநாட்டுல இருந்து வந்துட்டீங்க, நாங்க வெளிநாட்டுக்கு போக போறோம். அதான் இன்றைக்கு உங்களை கடைசியா பார்த்துட்டு போட்டு வந்துக்கிறோம். சிட்டுவேச்சர் அடிக்க போன களி அடிக்க போறான். 5 நாள் கலிஸ்டான நானும் கதைக்கல. இந்த தொழில் ஒன்று செய்தீங்க, டெய்லரிங் எல்லாம் செய்தீங்க. அங்க என்ன ஓகே இருந்ததா? ஆளை கூட்டி வந்து சாமானோட தான் போயிருக்கான், அவன் வேலையோட தான் போயிருக்கான். படிக்குது, ஆனால் அவனுக்குமே என்ன விருப்பம் வரையில. அங்க நிக்கிற மாதிரி விருப்பம் வரையில. அங்க போய் பார்த்தா தான் தெரியும். இதத்தாடப்பா எல்லாருமே சொல்லிடுவாங்க. படுற பாட்டை பார்த்தா ஒவ்வொருத்தரும் படுற கஷ்டம் சரியான கஷ்டப்படுங்க. இந்த உடுப்பு போட்டுட்டு நடப்பீங்களே குளிருக்கு, ரோமோ மாதிரி தான் நடக்க வேணும். நல்ல காலம் இருந்து இந்த வீடியோ செய்துட்டு இங்க இருந்து அங்க போனீங்க. போய்க்க உங்களுக்கு அங்க என்னன்னு சொல்றேன், உங்களோட வீடியோஸ் பாக்குறாக்கள் வந்து நான் போறேன். ஆனா நிறைய நம்ம என்னோட நல்ல மாதிரி முதலாவது மகனுக்கு நீங்கள் அங்க கல்யாணம் முடிச்சு வச்சுட்டீங்க. 2 புதல்கள் இருக்கிறாங்க. அடுத்த வீட்டில் சரி 3 பேரும் உங்களுக்கு படியுங்க. முதலா ஒரு பெண் பிள்ளை மாதிரி ஒரு மருமகள் வந்திருக்கிறா. நானும் மாமியார் 2 இல்லை, 2 சின்ன ஆக்கள் மாதிரி. நானும் ஒரு சின்ன ஆள் மாதிரி, அவாவும் ஒரு சின்ன ஆள் மாதிரி. ஜோதி விழாண்டோண்டு நடக்கிறது. நிறைய சாமான் சன்னம் அட்டிச்சு விளத்தையில 4000 கட்டினம்னு சொன்னால் மோக்கச்சு 4000மோ 3000மோ 2000மோ கட்டினம்ண்டா அதில் ஒரு 100 ரூபா தானுங்கோ உள்ள காசுல போய் சேரும். கடையை திறந்து நிம்மதியே இல்லை, உண்மையா நிம்மதி இல்லை. உள்ளுக்கு வந்து ஜெயில் கூட்டுக்க போட்டு பேருந்து ஒரு ஆள் காசு கட்டி தமிழில் எழுப்பினோம். நாங்க கவலைப்பட்டு அழுதுருப்போம். ஆனா அந்த ஏன் அழுதமண்டு பிறகு ஒரு நேரத்துல யோசிப்போம், அது ஒரு நன்மைக்கு தான். நானே சண்டை காட்சிகள் காண தவறாதீங்க. இதை பற்றி யோசிக்காங்க, இதெல்லாம் சின்ன பிரச்சனை. இதே மாதிரி கணக்கு பிரச்சனை வேற இருக்குது. இது உங்களுக்கு சின்ன ஒரு அனுபவம் தான். பேருந்து வந்து கணக்கு பிரச்சனையில் அதுக்கும் தயாராக இருக்கும்னு சொன்னேன். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். காலத்துக்கு பிறகு எங்களோட ஊரை ஒருக்கா பைக்கில் சுற்றி பார்ப்போம்ட்டு வெளிக்கிட்டு நாங்கள் ஒரு அலுவலாக வந்து வந்தாங்க. அதோட நீங்கள் அதில் பண்ட திருப்பி சந்திருக்கலாம், அதுலேருந்து அப்படியோ நிற்கிறோம். அதோட என்ன சம்பவம் பண்ணால் வந்து இது ஆட்டோ ஊரண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சங்கரம் இங்கே தான், அதோட தமிழ் ப்ரோஸும் இங்கே தான். அதோட தமிழ் ப்ரோஸ்னு அம்மா கனடாவிலேருந்து வந்து நிற்கிறா. அது ஒரு விஷயம். கனகாலத்துக்கு அப்புறமா வந்து அம்மாவை நாங்களுமே வந்து சந்திக்கல. அப்போ தமிழ் ப்ரோஸுக்கு ஒரு கோலண்ட் அடிச்சு நான் ஆள் வந்து பிஸியாக ஓட்டம் தானே. 3 பிரான்ச் அண்டைக்கு வந்து வருஷம் ஒரு சீசனுக்கு தானே க்ரௌட் ஒன்று வரும். அந்த க்ரௌடை இதுக்காண்டி என்னென்னு சொல்கிறேன் திருப்திப்படுத்தணுன்றக்காண்டி ஆள் அங்கே இங்கே உடுப்புகள் எல்லாம் செலக்ட் பண்ணி திருவோணமலையில் வருஷப்பிறப்புக்கு கூட ஆள் இங்கே இல்லை. திருவோணமலையில் நின்றவனேண்டா, திருவோணமலையில் நின்றுட்டு இன்றைக்கு தான் ஆள் வந்து ஊருக்கு வந்துருக்கிறாராங்க. நேற்று வந்தவன், நேற்று ஊருக்கு வந்திருக்கிறான். அப்போ நான் கோல் அடிச்சு நான் எங்கே நிற்கிறேன்டா, ஆள் இப்போ வீட்டை தான் நிற்கிறார். இப்போ நாங்கள் போயிருக்கா பார்ப்போம், அம்மாவையும் சந்திச்சுட்டு போவோம். கனகாலத்துக்கு பிறகு வந்திருக்கிறா. என்ன அவைகளுக்கெல்லாம் உண்மையிலே சின்ன வயசுலேருந்து ஊர்களில் இருந்தார்கள். அவள் போய் இது போட்டிருந்த ஒரு 200 வச்ச நாளைக்கு இல்லை 1 வருஷத்துக்கிட்டே ஆகுது. அப்போ ஊர்களில் இருந்தாக்கள் அவைகளுக்கு இங்கே இருந்துட்டு திருப்ப அங்கே இப்படி என்றாலும் அந்த ஊருக்கு வரணும் என்ற ஒரு இதோண்டு இருக்கும். சரி அம்மாட்ட போய் கேட்போம் அந்த அனுபவம் என்ன மாதிரி இருந்தது, கனடா அனுபவம் என்ன மாதிரி இருந்தது. இப்போ அங்கே சரியான குளிராகும். அந்த நேரம் சமாளிக்கவே இல்லாது. ஒரு வருஷம் போய் 1 வருஷம் மண்டைக்கு சமாளிக்கலாம். அதுக்கு பிறகு மூட்டு நோவும் இடுப்பு நோவும் அடிக்கிறானா. லவுட் ஸ்பீக்கரில் போடுவோம். ஹலோ எங்கே நிற்கிறீங்க? ஒன்றவே உங்களோட ஊரை சுற்றி பார்த்துட்டு வாரம் போகிறோம். இல்லை பக்கத்தில் நிற்கிறேன் பாரு. நான் சில்லாலைக்கு ஒரு அலுவலில் வந்துடான். சரியா பாரு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து என்னதான் வெயிலாக இருந்தாலும் வந்து இங்கே பக்கத்தில் விவசாயங்கள் நடக்குது. கூடுதலாக இங்கே பண்டத்திறப்பு இங்கே பக்கம் எல்லாம் வந்து விவசாய பூமிகள் தான். சில்லால பண்டத்திறப்பு இதில் வந்து பூசணி போட்டுக்கணும் இருக்கும். ஒவ்வொரு தோட்டங்கள் செய்யணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா அரசடி சன சமூக நிலையம் ஒன்று இருக்குது. இந்த
யுத்த ஒழுங்கையால தான் போகணும் தமிழ் ப்ரோஸ்ன்ற வீட்டுக்கு. வீட்டை காட்டி விடுவோம், யாரும் இதுண்டா போங்க. நல்ல குருவியெல்லாம் சத்தம் கேட்குதுடாப்பா. அதோட அவன் வீட்டுக்கு முதல் தரம் வரைக்கும் நானே வந்து வீடு முதல் தரம் வந்து ஓகே, ரெண்டாம் தரம் இதுக்கோ வர்ற வழிக்கிட்ட வந்து எனக்கு வீடு கண்டுபிடிக்கலாம் போயிட்டு. அதுக்கு பிறகு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வளமையாக ஒரு இடத்துக்கு போனால் நான் திருப்பி அதே இடத்துக்கு போவேன். ஆனால் முதல் தடவை கஷ்டமாக போயிடுச்சு. நல்ல குளிர்மையான ஒரு இடம் தான் பாருங்க. இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் இதில் ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. இதுதான் அவங்களோட கோயில்னு சொல்கிறவன். கிட்டடியில் திருவிழா நடந்தது போல். ஸோ முன்னால் படி எங்கள் வாலிபால் விளையாட நெட் கட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் வீட்டை வந்துட்டோம். வந்தது தெரியும், ஏன்னா அவனை கேமரா போட்டிருக்கேன் பாருங்க. இல்லை நான் வர போகிறேன்னு முதலே சொல்லிட்டு வந்துட்டேன். சர்ப்ரைஸ் எண்டாண்டு. ஹலோ, எப்படி கனகாலத்துக்கு அப்புறம் வரேன். உன்னையும் கனகாலமா சந்திச்சு, வீட்டுக்காரர் அம்மாவையும் கனகாலமா சந்திச்சு, முகத்துல வித்தியாசங்களை பற்றியில இல்லையா? சாடி எல்லாம் வளர்ந்து இருக்கு. அவன் நீங்க சொன்ன மாதிரி ஏர்போர்ட்ல இறங்கினா அப்புறம் சொன்னீங்க வயசான மாதிரி கிடையாது. இந்த தலைமையெல்லாம் பிடிச்சி விட்டு வைக்கணும் ஆளு. என்ன மெலிஞ்சிட்டீங்க போல? சொல்லலையா? சாப்பாடு குறைவு சரியா? அங்க பார்த்து சாப்பிடுறேன். ஓடி தப்பி வந்தாச்சோ இல்ல திருப்ப போறதோ? அப்படி சொல்லல, சொன்னா சரி. நான் வர்றேன்னு சொல்லித்தான் வந்தேன். ஆனா போக மாட்டேங்க. கடவுளை பொறுத்தது. இப்ப கடன் கொள்ளி இருக்குதல்ல, அவையும் இருக்கிறான். கடன் கொள்ளிறாங்க என்ன போறது கடவுளை பொறுத்தா. நான் பவி வந்த உடனே போட்டுத்தான் பெறணும்னு சொல்லி போட்டான். 2 வருஷத்தால போட்டு வாங்க. ஏதோ வித்தியாசம் தெரியுது. தொப்பி எல்லாம் போட்டிருக்கா தெரியல. இல்லடா ஒட்டு இல்லடா. தலைமுடி ஒட்டு 2 வீடியோ போட்டார். தலைமுடி ஒட்டையில ஒட்ட இல்ல. அது இல்ல. ஆனா வடிவால கிடக்கு. வடிவால இல்ல இல்ல வடிவாயில. அது நான் தான் சொல்ல ஆரம்பிச்சால அதே மாதிரி. இல்ல உண்மையா வடிவால. இல்ல இல்ல இல்ல. முகம் வடிவால. இவனுக்கு என்ன? இவனுக்கு ஒரு கால் கட்ட ஒண்ணு போட்டு விடுவா. தலைமுடி வெட்டவன். தலைமுடி வெட்டணும். வெட்டண்டா. தலைமுடி உடம்பு கூட உடம்ப குறைச்சு. இந்த சின்ன முகம் பெருசு அளவுல பெருசும் இல்ல. வடி வேண்டா என்னன்னு தெரியாது. நானுங்களும் ஆளை பிடிக்க எல்லாமே போயிட்டு இஞ்சனி கடையில திறந்துட்டு சுத்தி பொருள் எடுக்கணும். திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு அவசர 24ஆம் தேதி போகணும். தெரியும் தானே உங்களுக்கு? கேஸ் கோட்ஸ் வழக்கு யூடியூப்ல சொன்னா கோட்ஸ் பத்தி நான் ஒரு வீடியோல பார்த்தேன். 24ஆம் தேதி சொல்லி 24ஆம் தேதி கோட்ஸுக்கு போடும் வழக்கு. என்ன சரத்துக்கு வில் அடிக்கிறது தெரியும். பார்த்தேன் நான் அந்த வீடியோ பார்த்தேன். என்ன மாதிரி அதை கூடுதலா நான் பாக்குறேனே கடையில அந்த உள்ள விலை அடிக்கல இல்ல. உண்மையிலேயே சொல்ல போனா வந்து ஒரு இவன் கடையில தான் கணக்க இடத்துக்கு பில் அடிச்சிருக்கு. ஒரே ஒரு அடிக்கலன்னு இருக்கு. ஆனா இது பொறாமை நிமித்தம் வேற யாரும் சொல்லி கொடுத்தும் இருக்கு. ஏன்னா நார்மலா வேற ஒரு கடையிலயும் அடிக்கிறது சும்மா வந்தாக்கள் ஒரு விலையும் இல்ல. அது யாராவது சொல்லி கொடுத்து அது வந்தவங்க அது அவங்களோட வேலை. அது ஒன்றும் குறை சொல்லல. அது சொல்லி அது குறை சொல்லல. ஆனா எல்லா கடையும் பாக்கல. இந்த கடை உண்மைக்கும் சட்டத்தின்படி ஸ்டிக்கர் அடிக்காம உண்மைக்குமே நாங்கள் வச்சிருக்கல. அப்படி வச்சிருக்கல. அது ஆனா உண்மைக்குமே இலங்கையை பொறுத்துக்கு 80 விதமான கடையில எந்த கடையில ஸ்டிக்கர் யாழ்ப்பாணத்துல எங்க இருக்கு சொல்லு. ஒன்றரை கடையில இருக்குது. ஒரு 30-40 விதமான கடையில இருக்குது. ஆனா என்னென்ன சொல்றது, அந்த வந்தாக்கள் உண்மைக்குமே ஒரு குறைன்னு சொல்லல. ரெண்டாவது அவங்களோட வேலை அவங்க சொல்றது சரிதான். ஆனா உண்மைக்குமே வேற கடையில பார்த்தா
அடிக்கலாம். நான் இது ஒரு படிப்பனமா இருக்கும். மற்ற கடிகளுக்கு இவனால மற்ற கடிகளுக்கு இனி அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். என்னன்னா வந்து நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்துட்டீங்க, நாங்க வெளிநாட்டுக்கு போக போறோம். அதான் இன்றைக்கு உங்களை கடைசியா பார்த்துட்டு போகட்டும் சொல்லிக்கிறோம். நானும் போகணும்னு எனக்கு பேர் தாரதலா போ நல்ல நிறமா வருவீங்க. இல்ல நாங்க சும்மா 2-3 நாள் கொஞ்ச நாள் ஒரு இதுண்டு அது என்ன நான் சொல்லல இந்த வீடியோல சொல்றேன். என்னதான் பண்றோம் நாங்கள் இவ்வளோ காலம் வந்ததில் வந்து இந்த முறை நான் வந்து இவ்வளோ தாவரங்களும் செழிச்சிருக்கு. அதோட அம்மாண்ட வருகைக்காண்டி இவ்வளோ பூக்களும் வந்து பூத்திருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து அதான் இது எல்லாம் போன முறையில் நாங்கள் பார்க்கல. எனக்கு தெரியாதா பார்க்குறாக்கள் சொல்லுங்க என்ன. ஆனால் பார்க்குறாக்கு வடிவாக இருக்கு. என்ன பூன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? அந்த சரத்துக்கு மாலை சொப்டாயில கிடக்குது. பார்க்க அந்த சொப்டான பூ மாதிரி கடைசி வரையும் பாடாது. ரெண்டு இது வந்து நிறைய நாளைக்கு அந்த மாலையை நாங்க கட்டினாலும் ஒரு 5-6 நாளைக்கு கிடக்கு பாடாது. இந்த பூக்கள் எல்லாமே வந்து இறைவனுக்காக படைக்கிறக்காண்டி போட்டிருக்கேன். கலர்கள் ஒரு இடத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் மூண்டிக்கிறேன். நல்ல குளிர்மையா இருக்கு இந்த பூக்கண்டுகள் இருக்கிறபடியா. கழுவுறது அதான் கழுவுவேன் பின்னேற. சரி இங்க வந்து உங்களுக்கு வேலை குறையாது. சரி வந்த உடனே ஒரு குத்தரிசி சோறும் நல்ல ஒரு சம்பளம் குழம்பும். குத்தரிசி இல்ல சிவத்த பஜ்ஜி. நாங்கள் அப்படிதான் பஜ்ஜில சென்றா அப்படிதான் மாறி மாறி சொல்லுவோம். மட்டக்களப்பில் எங்கேயோ போய் இது இந்த குத்தரிசி பிடிச்சு இது கொஞ்சம் தண்ணி விட்டாலும் புக்கையாரும் என்ன. ஆனா குத்தரிசி மேல அண்டைக்கு 2 நாளைக்கு முதல் நாங்க வேண்டினாங்க எது மெலிவா இருக்கிற அரிசி 220 தந்த உதத்தான் தந்தவ. நான் கொஞ்சம் தண்ணியை விட்டு விட்டா அது புக்கி ஆயிட்டு. இது எங்கட ஊரு நெல் அரிசி எங்கட வேட்ட காணி. நீங்க என்ன மாதிரி அவிச்சு எடுக்கிறதா? இல்ல சும்மா நெல்ல குத்தி எல்லா குத்தி எடுக்கிற. சரி விஷயத்துக்கு வருவோம். 2 வருஷத்துக்கு பிறகு என்ன நானே வரையக்க சொல்லிக்கொண்டு வந்தேன்னா 1 வருஷம் தான் இருக்குமெண்டு பிறகு அம்மாண்ட வந்து கேட்டா பிறகு தெரியுது 2 வருஷம் 5 மாசம் முடிஞ்சா 2 வருஷம் 2 வருஷமா என்ன கட்டம் என்ன நிலப்பாடு நீ அங்க போகக்கூடிய வேற இருக்குவா என்ன சிச்சுவேஷன்? அடிக்க போன களி அடிக்க போறா இல்ல அங்க பேசி நம்ம திருப்பி வராத கதை சொல்ல இல்லாத வர்றன்னு தான் சொல்லிக்கொண்டே வந்தேன். விட்டுருக்கவே விட்டுருக்கேன் விட மாட்டேன். ஏனண்டா பெருசா விருப்பம் இல்ல. ஒரு 1 வருஷத்துக்கு மேல வரப்போறோம் சொல்லி கொண்டிருக்கேன். 5 நாள் கலிஸ்டான நானும் கதைக்கல. 3ஆம் நாள் டிக்கெட் போடலாம் வீடியோல டிக்கெட்டு போட எனக்கு இன்னும் தெரியல. இப்படியாவது இங்க வந்தே உத்திக்க வேணும்ட்டு அதை ஒரு நிலப்பாடு அப்படியே ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அது என்னத்துக்கு கதைக்காம இருந்தோம் என்னன்னு தெரியும். அப்படித்தான் இருந்தேன் நான். என்னன்னா வந்து உண்மையிலே இப்போ இளம் வயசுல அபிமாரி வயசுல போய்க்க வந்து அவங்களுக்கு அது ஒரு லைஃப் இதா இருக்கும். ஆனா நீங்க இங்க வளர்ந்து அப்படித்தானுங்க. அவையும் அப்படித்தான். அவையும் அப்படிதான். கலிஸ்டனும் அப்படித்தான். அவரு கலிஸ்டனும் அடிக்கடி சொல்றது இங்க வந்து செட்டில் ஆடும் இங்க வந்து செட்டில் ஆடும். இப்பயும் சொல்லி கொண்டு தான் இருக்கணும். ஆனா நான் சொன்னேன் இங்க வந்தா சரி காசுண்டா அப்பா காசு எவ்வளவு செலவு வருது. என்ன போயிட்டு வரேன்டா ஒரு 5000 அங்க இருந்தோட கலிஸ்டன் சொன்ன ஒரு நாளை 5000 காணும். இங்க 5000 ஒரு சந்தை போனாலே 5000 ரூபாயோட கேட்டு மட்டும்தான் போகலாம். அங்க நீங்க போயிட்டு 5 ரூபாய் 10 ரூபாய்ட்டு இங்க வந்த எல்லாம் 5000. ஆனா அங்கத்தே இதுக்கு வாங்கலாம் சாமான் விலைக்கு வாங்கலாம். சரி இப்ப நீங்க இங்க இருந்து அங்க போனீங்க போய் வந்து இந்த தொழில் ஒன்று செய்தீங்க டெய்லரிங் எல்லாம் செய்தீங்க. அங்க என்ன ஓகே இருந்ததா? தையல் ஓகே. ஆனா என்ன சொல்லுங்க விண்டருக்கு வராது. விண்டருக்கு வராது. ஆனால் சில பேர் தைப்பினம் என்னோட தைச்சவே தொடர்ந்து தைச்சு கொண்டிருந்தவ. ஆனா எங்களோட இடத்த வந்து தமிழாக்கள் குறைவு சரியான குறைவு. ஆனா அவைக்கு இப்ப கவலை சரியான நாம் வந்தது. ஏன்னாண்டா டக்கண்டு போறது ஸ்காப்ரோ போகணும் தூர போகணும் தைக்கிறது தூர போகணும். அப்ப நான் பக்கத்துல இப்ப கவலை சரியான கேட்டுக்கொண்டு இப்ப வருவீங்கன்னு கேட்டுங்க. சாரி மைண்ட் பண்ணி கொடுத்தேன். நேற்று ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கேட்டவ தான் இந்த மாதம் கடைசியில் வாரன் ப்ளவுஸ் எப்படி தைப்பீங்களோட எனக்கு வந்தால் கால் பிரச்சனை வந்துட்டு கால் கொதி வந்துட்டுது.
அங்க இருந்துட்டு இங்க வந்தவங்க இல்ல முதல் இருக்குது இங்க, அங்கவே இல்லை எனக்கு அந்த 2 வருஷமும் இல்ல. இங்க வர கூடி விட்டது வெயிலும் இந்த வித்தியாசம் தானே. கூடுதலா குளிருக்கு அந்த நேரியல் உடம்பு கேளுங்க, நான் ஒழும்பாம இருந்தேனா. நாங்களும் வந்திருப்போம் அப்படி நீ சொல்லியிருந்தேன். என்ன சொன்ன விட்டு பெற போறேன் பிறகு ஆளை பார்த்தா ஆளை கூட்டி வந்தது சாமானோட தான் போயிருக்கான், அவன் வேலையோட தான் போயிருக்கேன். 2 பேக் கூட இல்லை வந்தானே என்ன காரில் 2 உருவாக்கி இருந்துச்சு. சரி அங்க நிக்க வந்து ஆளுட இவட்ட நினைப்பு தான் கூட இருந்திருக்கு வேண்டா. இவன் வந்து என்ன அவர் 2 பேரும் கொஞ்சம் வித்தியாசம் யோசிச்சு செயற்படுவினம். இவர் டக்கண்டு செய்வார், ஒரு ஆள் கொஞ்சம். இப்போ நான் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் மருட்டி கொஞ்சம் சந்தோஷமா கதைச்சா இந்த பக்கம் ஆள் வந்து விடும். இப்ப பொதுவா சொல்றேன்னா ஆள் நிக்கணும், ஆள் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் நிக்கணும். ஆனால் அவ 2 பேரும் வித்தியாசம். அவங்க 2 பேரும் யோசிச்சு தான் செயற்படுவினான். இவன் யோசிக்கிறதுக்குள்ள ஒரு ஆள் இந்த கதையில மயங்கி விடுவான். மயங்கிறது என்ன அந்த டக்கண்டு. நானும் அப்படித்தான். ஒரு ஆள் இப்ப நீங்க வந்து ஒரு கவலையா கதைச்சா நான் டக்கண்டு இழகி விடுவேன். அதே மாதிரி தான் இது ஃபுட் சிட்டிக்கு கொண்டு போனேன். போக ஒரு ஆள் வந்துச்சுது, தம்பி எனக்கு காசு வேணும் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு என்ன சொன்னா வீட்டில் எல்லாரும் அங்கேயோ படிக்கணும் இல்லாமல் இடமில்லான்னு சொல்லி வேணுமெண்டா அந்த நம்பருக்கு எடுத்து பாருங்க சொல்ல, அந்த நம்பருக்கு எடுத்து பாருங்க எனக்கு ஒன்று காது வேணுமில்ல, அரிசி வாங்கித்தாங்க கேட்டுச்சு. அப்போ எனக்கு என்ன நம்பிக்கையில் தான் நம்பரை எடுத்து பார்த்தேன். ஏதோ ஹெல்ப் போய் அந்த இடத்துல பேர் அவர் சொன்ன இடத்துல பேரும் அந்த இதில் ட்ரூ கோலர்லாம் அடிச்சுது. நம்பர் இருந்தாரா கோல் எடுக்கல, ஹெல்ப் போயிட்டு அந்த உதவி செய்யறீங்களா அப்படித்தான் சேவடிக்கணும். என்ன உண்மையோ தெரியாது. நான் தெரிஞ்சால இது அவசரத்துல நான் தெரியும் சொல்லி போட்டு என்ன காசா கொடுத்துருவேன். காசா கொடுக்க விருப்பம் இல்லை எனக்கு. காசா கொடுக்க கூடாது. காசா கொடுத்தா வேற பிரச்சனைகள் வேற பிரச்சனை நடக்குது. சாட்டியன்ட்டு பார்த்து அடுத்த நிமிஷம் இன்னும் நாள் வந்துச்சு. என்ன நாள் பின்பக்கத்தால். ஆனா அந்த பொய் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. என்ன தெரியும் உண்மையோ தெரியல, பொய் சொன்ன மாதிரி தெரியல. என்ன நாள் வந்து ஒரு புத்தகத்தை கையில வச்சுட்டு வந்தேன். புத்தகத்துல கையில வச்சு கொண்டு நான் அப்படியே காரை லொக் பண்ணி விட்டேன். பிடிச்சு லொக் பண்ணி போட்டு கண்ணாடி எழுப்பு அப்படியே வந்துட்டேன். எனக்கு என்ன முறை என்னடா அப்படி எல்லாரும் பார்த்து அது ஒரு ஆளை கொடுத்தா பக்கத்துல இருக்கிற இவர் நிக்கிறாரு. எனக்கு கூடுதலா என்னன்னு சொல்ற சில பண்டிகை காலங்கள் இப்படியானது கணக்கு பேரை கொண்டு வந்து இது பண்ணி வச்சிருப்பேன். சரி அபிண்ட கட்டம் என்ன மாதிரி? அபிஷ்டனுக்கு ஓகே படிக்குது, ஆனால் அவனுக்குமே நம்ம விருப்பம் வரையில, அங்க நிக்கிற மாதிரி விருப்பம் வரையில எல்லாருக்கும் இந்த ஊர்ல. ஆனா உண்மையிலேயே வந்து என்னன்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இது கணக்க பேர் எது போகணும் கனடாவில் ஒரு இது கிடைக்கணும். ஆனா இவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே கிடைச்சது. இருந்தாலும் அந்த ஊர் கிடைச்சது, ஆனா கிடைச்சது அங்க போய் பார்த்தா தான் தெரியும். இதைத்தானப்பா எல்லாருமே சொல்லிடுவோம். அங்க என்னன்னு சொல்றது. ஆனா அங்க இருக்கிறார்கள் இப்படி சொல்லேக்க சில பேர் சொல்லி நம்ம வந்து நாங்கள் அங்க போயிட்டோம், நாங்க அங்க வசதியா இருக்கோம். அப்ப அங்க இருந்தோன்னு சொல்லேக்க இங்க இருக்கிறார்கள் வந்து இப்படித்தான் சொல்லி என்ன பேசுங்கள்னு அது வந்து என்ன சொல்லுங்க பாப்போம். ஒரு 25 வருஷங்களுக்கு முதல் போனவன் ஒரு இடவு பரவாயில்லை, நல்ல அவைக்கு கொஞ்சம் வேலைகள் அது இதண்டு கொஞ்சம் பழகி இருப்பினோம். ஆனா நாங்க இப்ப ஓட்டுனாங்களுக்கு பெருசா கலெக்ஷனுக்குமே சரி வரையில்லையே. நாங்கள் எவ்வளோ வேலை செய்து சில பேர் சொல்லிக்கணும் ட்ரக் ஓடுறதான் வந்து கணக்கு சம்பளம் அப்படி இப்படின்ற அதுக்கு மிஞ்சி எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஆனா வேலையாளுங்க உண்மையா அங்க ஒவ்வொரு தரம் படுற பாட்டை பார்த்தா அதான் ஒவ்வொரு தரம் படுற கஷ்டம் சரியான கஷ்டப்படுகினோம். என்ன இங்க வந்து எவ்வளவு என்ஜாய் பண்ணி கொண்டு திரியினோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அங்க பார்த்தா குளிரோ வெயிலோ அந்த உடுப்பு போட்டுவிட்டு நடப்பீங்களே, குளிருக்கு ரோமோ மாதிரி தான் நடக்க வேணும். அது என்ன 2-3 போடணும். மேலே ஒன்று ஒரு நாங்கள் வளமையாக சட்டை போட்டுட்டு பிறகு போட்டு பிறகு மொத்தமாக போட வேணும். நல்ல காலம் சந்தர்ப்பம் இருக்கு. ஒரே ஒரு சின்ன இதோண்டு விழுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இங்க சரி சமைக்க வந்து மண்டையில நேரடியா விழுந்தது. என்ன விழுந்தது? அது நீங்க இல்லாம விழுந்த என்ன ஒண்ணும் செய்யல. போடல நாங்க வீடியோல போடல நாங்க அம்மா போடல. நான் குழம்பி போடுவேன் நம்ம அங்க நிக்கிறாங்க. நீங்க போய் ஒரு கொஞ்ச நாள் நடந்த மண்டையில விழுந்து அப்படி குங்கண்டு கொஞ்சம் பிரச்சி போயிட்டேன்னா நான் ஒன்றும் விடவே இல்லை. அந்த மரம் சின்ன மரம் உயரமான மரம் வேண்டாம். எனக்கும் வாழை விழுந்தது.
மரத்துல வாழை வாழைக்குலை வாழை வெட்டைக்கு அந்த வாழை விழுந்த குலையில் இடையில இருக்கிற இது அது விழுந்து வேறமே அது நானும் இப்படித்தான் கிங்கண்டு கீழே விழுந்து போனேன் அப்படி ஒரு இது மாதிரி தான் இவன் சொல்ற உணர்வே நக்கம் வந்தது சரி இப்போ அடுத்தது வந்து இங்கே இருந்து இங்கே வீடியோ செய்துட்டு இங்கே இருந்து அங்கே போனீங்க போய்க்க உங்களுக்கு அங்கே என்னன்னு சொல்கிறேன் உங்களோட வீடியோஸ் பார்க்குறாக்கள் வந்து என்ன வேறு இது அங்க சரியான விருப்பம் ஆக்களுக்கு இப்பயும் இங்க வர்றது வந்து காட்டை மாத்தி கொண்டு போவிடுங்கோ வந்து பிஆர் முடியக்க வந்து மாத்திக்க எனக்கு அங்க நின்ற நாள் காணும் எனக்கு ஒன்று என்ன இதுல 8ஆம் தேதி வந்த நான் 8 22 ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நின்று பிஆர் மாற்றணும் இன்னும் ஒரு இங்கே 3 வருஷம் நிற்கலாம்ண்ணா ஒரு 2.5 வருஷம் 33 மாதம் நின்று மிச்சத்தை போய் அங்கே நின்று பிஆரை மாற்ற வேணும் அது எல்லாரும் அங்கே இருந்து சொல்லி கொண்டு சொன்னவன் நான் போகிறேன் ஆனால் நிறைய நம்ம என்னோட நல்ல மாதிரி எல்லாம் எல்லாருமே வந்து நல்ல மாதிரி எல்லாரும் போயக்க எல்லாம் விசிட் விசால போனது பிஆர் எல்லாம் போனது அதுக்கு இங்கே ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அந்த வருஷப்பிரபுக்கு பார்த்தா முழு பேரும் இந்த வருஷப்பிரபு இதுகள் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சு கிடக்குது புது வருஷ நல்வாழ்த்துக்கள் அப்போ என்னடாவது சில பேர் நினைச்சது வந்து முதல்ல வேல் போய்க்க வந்து விசிட்டர் விசாலாம் போனோம் இல்லை இவர்களுக்கு இங்கேயே வந்து பிஆர் கிரீன் கார்டோட தான் வந்து இவள் இங்கே இருந்து வந்து நான் நினைச்சேன் அதுவும் கனகாலத்துக்கு முதலே கிடைச்சிட்டு 4-5 வருஷத்துக்கு முதலே கிடைச்சிட்டு 5 வருஷத்துக்கு முதல் வந்து இவன் ஒரு சின்ன புள்ளியால பிழைச்சு பாஸ்போர்ட்ல சின்ன பிறகு 4 வருஷத்துக்கு பிறகு கிடைச்சது முந்தி வீடியோ பார்த்தாலும் தெரியும் ஆனா விசிட் அங்க இருந்தோன்னு யோசிப்பேன் இந்த விசிட் விசாவில வந்தால் வீட்டை போயிருக்கலாம் வீட்டவே 10 வருஷம் போய் வந்திருக்கலாம் நினைச்சேன் அது சிலவில்லையல்லோங்க ஆனா சில பேருக்கு வந்து என்னன்னு சொல்ல விசிட் 10 வருஷம் கொடுக்குறாங்க 2ஆம் 3ஆம் சில கேள்வி கேட்குறாங்களாகும் எல்லா ஃப்ரீடமா போயிட்டாங்கன்னா வயசு கொஞ்சம் கூடாண்டா அப்ப 40-50 வயசுக்கு மேலேண்டா நார்மலா போயிட்டு வரலாம் பிள்ளைகள் இருக்கு அது சில பேர் 120 பேருக்கு இப்ப பிஆர் கிடைச்சேன்னு ஒரு கேள்விப்பட்டேன் முதலாவது மகனுக்கு நீங்கள் அங்க கல்யாணம் முடிச்சு வச்சுட்டீங்க 2 புதல்கள் இருக்கிறாங்க அடுத்த வீட்டில் சண்டை காட்சிகள் காண தவறாதீங்க என்ன சொல்லுங்க பாபம் எல்லாம் கடவுளின் செயல் நான் கடவுள் தானே எல்லாம் அவன் கூட விருப்பத்துக்கு எல்லாம் ஓம் அவையில ஓம் அது என்ன சொல்லுங்க நல்ல வேண்டாம் வளர்க்குற என்ன சொல்லி ஒரு தேவில வட்டி தான் விடுறேன் இந்த நல்ல செயலுக்கு எங்களையும் வந்து நினைச்சுக்கொள்ளுங்க நாங்களும் தயாராக ஏன்டா இது தலைவர் இப்படி வளர்க்குற அது வடிவண்டா என்னன்னு தெரியாம நிக்கிறான் சரி உண்ட விருப்பம் சரி வந்து எந்தெந்த கோயில்களுக்கு போயிட்டீங்கல்ல சோறுடாம போகல இனிதான் ஏன்னா கால் கொதி விடவே இல்லை அது போக இல்லை நான் இந்த இதுல காளி இந்த இதுக்குள்ள இருக்கு பக்கத்துல அது வேற 2க்கும் தான் போனேன் எங்கட குலதெய்வத்திட்டே இன்னும் போயில்லை அங்க இருந்து வரேக்கு அப்பா உஷார்ல வந்தேன் இங்க எல்லாம் சரி வந்து சரி இங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து திருப்பி ஒரு பூஸ்ட் ஒன்று எடுத்தா தான் சரி எல்லாம் இந்த வெக்க கொஞ்சம் குறைய வெக்கையால தான் அப்படி இருக்கும் என்ன லைட்டா நேற்று கொஞ்சம் இப்ப கொஞ்சம் மப்பண்டபடியா இதாயிருக்கு ஆனா உங்களோட இவ்வளவு பூக்கண்டு வச்சுக்கிறீங்க இவ்வளவு மரம் நிக்கிற இடத்துலயே இவ்வளவு வெக்க குறைவா இருக்கு ஆனா எங்கட அங்களவு பக்கம் வந்து பாருங்க இவ்வளவு வெக்கிட்டு வெளியில கஷ்டம் தான் வெளியில வலிக்கிறேன்டா 5 மணி பிராம் வலிக்கிடலாம் பின்னேரம் சரி இப்ப போயங்க வந்து கணவரையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு வர விளையாடும் அப்போ இப்போ கலிஸ்டன் முந்த நாள் போன் பண்ணி அப்பாவை அனுப்பி விடுங்கன்னு கேட்டோம் திரும்ப அந்த ஆளை நீ போகாது ஏன்னண்டா விடமாட்டினமண்டு போகாது அவருக்கு இங்க ஆனா போய் பிஆர் மாத்தே மேல அந்த நின்ற நாட்கள் பத்தாது நின்ற நாள் பத்தாது இனிப்பே தொடர்ந்து ஒரு 1.5 வருஷம் நின்றா தான் மாத்தலாம் அவர் வந்த பிறகு காய்ச்சினாங்க அவருக்கு ஆனால் மாத்தினா நல்ல அவி இருக்கிறான் தானே அவியின் எதிர்காலத்துக்கு நாங்க போய் வரலாம் இப்போ என்னன்னு சொல்றது இப்போ அவங்களும் இப்போ நார்மலாக உங்களுக்கு இப்போ இந்த இப்போ கேஸ் போட்டு கிடைக்கல தானே இப்போ அவங்களும் எந்த நேரம் வந்துட்டு போகலாம் தானே இப்போ கேஸ் போட்டால் ஒரு 10 வருஷம் வரை இல்லாத அப்படின்ட்டு தானே அப்போ அந்த இது பிரச்சனை இல்லை சில பேர் என்னோட அந்த நல்ல மாதிரி பழகிறவ என்ன பயமுறுத்தினவ என்னண்டா
நீங்கள் பிஆரில் போய் நின்றா கலிஸ்டனுக்கு தான் பிரச்சனை வரும். அது பயமுறுத்தினதோ அல்ல உண்மையோ எனக்கு தெரியாது. என்ன அங்கே வர பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே வந்து இந்த வராமல் போகாமல் நின்றா கலிஸ்டனுக்கு பிரச்சனை வரும். பிஆருக்கு பிஆர்ன்றபடியாக அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். இப்போ மட்டும் 1.5 வரைக்கும் வாங்கி 1.5 மாதம் நின்றுருக்க வேணும். 2 தான் தொடர்ச்சியாக 3 மாதத்துக்கு மேலே எத்தனை 3 வருஷத்துக்கு மேலே நிற்கலாமா? இல்லையடா, அதை போய் எப்படியும் கொஞ்ச நாள் நின்று தானே பிஆர் மாற்றணும். போன உடனே மாற்றல. அதுதானே 3 வருஷம் நாங்கள் இங்கே என்றாலும் நிற்கலாம். 5 வருஷத்தில் 3 வருஷம் எந்த நாடாவது நிற்கலாம். 2 வருஷம் அங்கே நின்றா சரி. ஒரு நாள் கூட குறையப்படாது. ஒரு நாள் குறைஞ்சாலும் பேர்ந்தது பனிஷ்மெண்ட் மாறி கொடுப்பினமாம். 5 வருஷமும் ஒரு நாள் போகாமல் அங்கே இருக்க வேணுமென்ற மாதிரி. அப்படி யாரும் ஒரு ஆளுக்கு அப்படி கிடைச்சது. சரி, 3 பேரும் உங்களுக்கு படியுங்க. முதலாக ஒரு பெண் பிள்ளை மாதிரி ஒரு மருமகள் வந்திருக்கிறா. அவ கிட்டத்தட்ட அம்மாட்ட சேர்த்தான். வீடியோக்களை பார்க்க தெரிஞ்சுது. என்ன சொல்றா மருமகள்? ஆளுக்கு முட்டவே விருப்பம் இல்லை. மருமகளண்டு சொல்றது இல்லை. நானும் மாமியார் ரெண்டு இல்லை. ரெண்டா சின்னாக்கள் மாதிரி. நானும் ஒரு சின்னாள் மாதிரி, அவாவும் ஒரு சின்னாள் மாதிரி. அப்ப என்ன சொல்ற, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஃப்ரெண்டு மாதிரி. அந்த நான் மாமியார் மருமகள்ன்றது எங்களுக்குள்ள இல்லை. தமிழ் ரோஸ் நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ரெடி பண்ணி உண்மையார் ஃப்ரெண்டு மாதிரி. இப்ப சொல்லும் ஆள் எல்லாம் சொல்லும், எல்லா விதமாயும் சொல்லும். ஃப்ரெண்ட் அப்படி இருக்குமோ அப்படி எல்லாம் சொல்லும். அவைகளுக்கு வந்து விருப்பம் இருக்காது. ஆனா இப்ப அம்மா இருக்கே ஓகே. அந்த இப்ப தனியா அவைகள் குடும்பத்தை பார்க்க அவைகளுக்கு இப்ப வருவன் பார்த்து கொண்டிருக்குது. தனக்கு போர் அடிக்குதாம். அது சரி. இப்ப இந்த குளிருக்கு வந்து வெளியில ஒரு இடம் போயிடலாதானே? குளிர் இப்ப குறைஞ்சிட்டுது. இப்ப இந்த எங்களுக்கு உடம்புக்கு கணக்கான குளிர். இப்ப கணக்கான குளிர். நான் வந்த அப்புறம் வந்தேன் ஒரு சினோ கொட்டினதான். அவர் சொன்ன விஷயம் வந்து அவருக்கு பக்கத்துல ஆக்கள் இல்லைன்னு தனக்கு ஏற்ற மாதிரி தோஸ்துகள் இல்லை. எனக்கு இருக்கு நீங்க பிடிச்சிருவீங்க, அவர் பிடிக்க கஷ்டம். எனக்கு இருக்கு. நம்ம அவைக்கு சரியான கவலை நான் வந்தது. இங்க கிடைக்கிற சாமான்லாம் அங்க கிடைக்குதா? சாமான்கள் ஓகே எல்லாம் என்ன அங்கத்தே இதுக்கு விலை குறைவா வாங்கலாம். எங்கட பொருட்கள் முட்டையெல்லாம் இஞ்சத்தையை விட விலை குறைவு. இப்ப 30 முட்டை $10. அதுக்கும் வந்து சேல்ல போட்டா 7, 8, 9, 10 7 ரூபாய்க்கு மேல வரும் சேல். அப்ப பாருங்க இவ்வளவு ஆசை முடியுதான். இஞ்சத்தையை விட விலை குறைவு தான். 30 மற்ற எப்படி எல்லாம் வாங்க இங்கத்தே காசு 100 ரூபா முடியுமோ? 100 ரூபா முடியுமோ? ஒரு எல்பி என்றா 425 கிராம். 425 கிராம் போல. எனக்கு வடிவா தெரியல. அதுல எழுதேக்க 420. ஆனா சாமான் வாங்கலாம் 2-3 ரூபா தான். ஒவ்வொரு சாமான் 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா. இந்த கூடினது அன்னைக்கு 7-8 ரூபா. 7-8 ரூபாய்க்கு. ஆனால் 7-8 ரூபாய்க்கு சில நாங்கள் சாமானை வாங்கிக்க நாங்கள் 1 வருஷம் பாவிக்கலாம். 1 வருஷம் பாவிக்கலாம். இப்போ சம்போ எல்லாம் தெரியல. அடிச்சு பாருங்க. என்ன விஷயம் வேண்டா ஏதோ ஒன்று கேட்க. இங்க இருக்க கூடுதலா இங்க இருக்கிறார்கள் பேச இந்த யூடியூப்பை பார்க்க மாட்டேன். ஒரு சில பேர் பார்க்கணும். அங்கே வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கூடுதலாக பார்க்க விரும்புகிறது வந்து ஊரை மிஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து இவ்வளோ காலம் அங்கே மிஸ் பண்ணி நிற்க என்ன வேறு இருந்தது? என்ன ஊரில் என்ன நடக்குது, என்ன விஷயம் வேண்டு? ஆவலாக இருப்பேன். நான் சரியான ஆவலாக இருப்பேன். ஃபேஸ்புக் தான் பார்ப்பேன். புதினம் தெரியாதுங்க எனக்கு. இங்கே வந்து எங்களோட கோயிலுக்குள்ள வெளிநாட்டுக்காரரை சந்திப்பேன். ஆனால் அங்கே போய் சந்திக்கல. கூடுதலான ஆக்களை சந்திக்கல. ஆனால் ஃபங்க்ஷனுங்கள் நடக்கிறது. இந்த இப்போ சமருக்கு நடக்கும் 6-7 ப்ரோக்ராம் நடக்கும். ஆனால் பெருசாக நான் 1-2க்கு தான் போவேன். எல்லாத்துக்கும் போக மாட்டேன். அதில் எல்லா தமிழாக்களையும் சந்திக்கலாம். முழு பேரையும் சந்திக்கலாம். அங்கே போனால் தான் ஒரு ஆக்களை சொந்தங்கள் சந்திக்கலாம். சேலெல்லாம் போடுவேன். அங்கே இஞ்சத்தி மாதிரி சேலெல்லாம் போடுவேன். நிறைய சேல் வந்து காவாசி விலிகள் அப்படி எல்லாம் போடுவேன். எங்கட உடுப்போ இல்லை அவன் அங்கத்தே உடுப்பு. இப்போ வந்து இப்போ சமர் உடுப்பு விண்டருக்கு விலை குறைய வரும். விண்டர் உடுப்பு சமருக்கு விலை குறைய வரும். மற்ற அந்த கோயில் வழியெல்லாம் போடுவினோம். இஞ்சத்தே மாதிரி கோயில் வழியெல்லாம் போடுவினோம். கோயில் எல்லாம் நிறைய அந்த ஐயப்பன் கோயிலில் ஜோதி விழாண்டு ஒன்று நடக்கிறது. நிறைய சாமான் சென்னம் அடிச்சு விளத்தையில
அது இஞ்சத்தை மாதிரி ஒரு இடத்த கோயில் இருக்கா சில கோயிலுக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்க சாரி எல்லாம் $20 விற்கும் சொன்னீங்க ஒரு 20-25 மாதிரி ஒரு இடத்து கோயில் இருக்காது என்னோட சொன்னீங்க கோயிலா சுத்தி இல்ல கோயில் இஞ்சத்தை மாதிரி ஒரு இடத்த இருக்காது அக்ரிமெண்ட் இது முடிஞ்சா ஒரு இடத்த மாத்தி அது இஞ்சத்தை மாதிரி இல்லை அங்க கோயிலே இடம் பெயருது கோயிலே இடம் மாறுது எங்கட வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகலாது கார்ல ஒரு 10 நிமிஷம் போகலாம் அங்க அந்த 2 பிரச்சனைகளால கோயில் இடம் மாறும் அப்ப அது ஒரு வைர கோயில் இருந்தா அது இங்க வேறு இடத்த போதும் சில பேர் சில பேர் இங்க கோயில் இடம் மாறலாது இங்க அந்த சொத்துக்களை வந்து எங்கட பேர்ல வேணலாமா அங்க இருக்கிறார்கள் அது லீஸ் அவையில் காட்டி கொண்டே இருக்கணும் அவைகளுக்கு சொந்தமாக அங்க என்ன சொத்து சொந்தமாக நிறைய என்ன சொல்றது இப்ப மூக்கைச்சென்று சொன்னால் ஒரு 4000 கட்டினம்னு சொன்னால் மூக்கச்சு 4000 3000 2000 கட்டினம்னா அதில் ஒரு 100 ரூபா தானுங்கோ உள்ள காசில் போய் சேரும் அந்த வீட்டில் மிச்சம் 2900 அப்படியே வட்டி வேறங்கோ வேற அப்போ எப்படி அம்மளம் வட்டி ஏன்னா முழுதும் பேங்க்ல எடுத்து தானே வாங்கி நம்ம வீடு அப்போ ஃபுல்லா கட்டி கொண்டே இருக்கணும் முழுதும் ஒரு கொஞ்சம் காசை முதலுக்கு கொடுத்து விட்டு ஃபுல்லே பேங்க்ல தான் வட்டிக்கு எடுத்து வாங்குவினோம் வேந்த அந்த பார உழைச்சு பேங்குக்கு வட்டியை கட்ட வேண்டியது இதுல நிக்குது எப்படியும் வாழ்க்கை உள்ளது 30 வருஷங்கள் வேணும் கட்டி முடிக்க 30 வருஷம் வேணும் இப்போ வாடகையும் 3000 தான் வாடகையும் 3000 வாடகையும் 3000 இப்போ தனி ஒரு ஆக்கலண்டா 650-700 ஒவ்வொரு ரூமை பொறுத்து தனி ஒரு ஆக்கலண்டா 650-700 ஆனா வாடகைக்கு இருந்தா லாபம் என்ன சொல்லுங்க பில்லுகள் இல்லை பில்லு ஒன்றும் இல்லை அது அந்த இருக்கிற வீட்டுக்காரரே கட்டுவினமோ தமிழ் அடுத்த பிரான்ச் திறக்க போறானா நல்ல அப்பா என்ன சொல்றாரு என்னண்டு அடுத்த பிரான்ச் ஒன்று திறக்க போறான் கடை ஒன்று திறக்க போறாடா கடையை திறந்து நிம்மதியே இல்லை உண்மையா நிம்மதி இல்லை நானே யோசிக்கிறேன் ஒன்றும் தெரியாம திறந்து வச்சிருக்கிறான் இதால எத்தனை இல்ல 3 கடை உடுப்பும் ஒரு கடைக்கு தான் காணும் அது ஒரு பிராஞ்சில் இருக்கப்ப என்னன்னு சொல்றோம் மக்கள் தேடி கஷ்டப்பட்டு வரக்கூடாது அவன் பிரதேசத்துல ஒன்று திறந்து வச்சு கேட்டா அப்படி என்னன்னு தெரியாது ஆனா அங்க கலிஸ்டன் சரியா கஷ்டப்படுது சரியா கஷ்டம் பார்க்க கவலையா கிடக்கும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் தானே என்ன ஆனா நான் நாக்களுக்கு சொல்லுவினம் எல்லாரும் அப்படித்தான் நீங்க தாயா இருக்கைக்குள்ள பிள்ளை படுற கஷ்டத்தை உங்களுக்கு தெரியுது எல்லாரும் அப்படித்தான் ஒரு ரிஸ்க் இல்லாம ஒன்றும் செய்யலாம் என்ன ஆனா சாமங்கள் ஒழும்பி எனக்கு இந்த கோச்சு கழுதினார் ஆஃபீஸர் சொன்னார் இப்படி இதை பற்றி யோசிக்காங்க இதெல்லாம் சின்ன பிரச்சனை இதே மாதிரி கணக்கு பிரச்சனை வேற இருக்குது எல்லாத்துக்கும் இது சின்ன ஒரு அனுபவம் தான் வேற நான் சொல்லி விட்டாரு உங்களுக்கு சின்ன ஒரு அனுபவம் தான் பேருந்து வந்து கணக்கு பிரச்சனை இல்லை அதுக்கும் தயாராக சொன்னேன் இனி இதுகள் இனி டாக்ஸ் எல்லாம் கட்டி கொண்டு இருக்கும் அரசாங்க ரீதியா இனி கணக்கு இன்னும் இருக்குது இல்ல இப்போ பிசினஸ் வரைக்கும் ஃபேஸ் பண்ணணும் தான் அதுக்கு அனுபவத்துக்காண்டி சொல்லிக்கணும் இப்போ 24 தனியா போகக்கூடாது தனியா போய் ஃபைன் போட்டு விட்டா கட்ட உள்ள போட்டுருவாங்க உள்ளுக்கு அந்த ஜெயில் கூட்டுக்க போட்டு பேருந்து ஒரு ஆள் காசு கட்டி தான் வெளியில எழுப்பினா இல்ல அது ஐசி போட்டோ காப்பி கொண்டு போயினா இல்ல உள்ளுக்குள்ள அதான் கொஞ்சம் உள்ளுக்கு விடுவினா எல்லாரும் போய் பாப்பா அப்படிதான் லோயரை வைக்கணுமோ இல்லைண்ணா ஃபைன் ரெண்டா ஒரு ஆள் கட்டாயம் போகணும் போய் அந்த ஐஸ் போட்டோலையும் போயிட்டு நீர்குளம் இயலண்டா டக்குன்னு பிரச்சனை யோசிப்பி நான் நீர்குளம் இயலண்டா அந்த கனடா முதல் வெளிநாட்டுக்கு வலிக்கிட்ட பிரச்சனை அதுக்கு இந்த பாஸ்போர்ட் பிரச்சனை சொன்னா அது இப்போ வழக்கு இல்லையா இல்லைங்க அது இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதலே அதுக்கு வழக்கண்ட சாமான் இல்லை இந்த இவன் பிடிபட்டது ஏனண்டா அது ஆரோ செய்கிற புள்ள தானே வழக்கு இல்லை அதுக்கு அது என்ற காலம் நான் யோசிச்சேன் இவன் பெறாம இங்க இருந்ததே நல்ல ஒரு 10 நாள்ல பறந்துருப்பான் வந்தா ஒரு 10 நாள்ல பறந்து வந்திருப்பான் இங்க
அதெல்லாம் நல்லதுக்குத்தான், எல்லாமே நன்மைக்குத்தான். நாங்கள் தான் உணர்றது ஒவ்வொரு மாதிரி. இப்போ இந்த நல்லதா வரைக்க தான் யோசிப்போம். நல்லதுக்கு வந்து நானும் ஏற்றுக்கொள்றேன். எல்லா விஷயமும் எல்லாம் நன்மைக்குத்தான். ஆனால் எங்களுக்கு தெரியாது. அது அந்த விஷயம் அந்தந்த நேரம் நடக்க தான் தெரியும். அது நல்லதுக்கு தான் நடந்திருக்கேன். அந்த நேரம் நாங்கள் கவலைப்பட்டு அழுதுருப்போம். ஆனால் அந்த ஏன் அழுதமண்டு பிறகு ஒரு நேரத்தில் யோசிப்போம். அது ஒரு நன்மைக்கு தான். நானே இந்த தலையை எப்படி விடலாம் கதை சொல்ல. நானே உண்மையாக அந்த வெளிநாட்டுக்கு இவனும் அவியும் போகிறதால நிறைய போராடினான். கடவுளோட தான் போராடினான், மனுஷரோட இல்லை, கடவுளோட. ஏன்னா கலிஸ்டன் நிறைய டேக்ஸ் கட்டி போட்டான். அந்த டேக்ஸ் கட்டி ஒரு பிரியோசனம் இல்லை. அவன் வந்து ஒரே யோசனை, அந்த டேக்ஸ் கட்டினத்தால ஒரே யோசனை. அப்போ கடவுளோட போராடி கடவுள் ஒரு 4 வருஷமாக இல்லையண்டு எங்களுக்கு டிசம்பரில் வந்தது தெரியுமோ. அந்த இல்லையண்டு வந்த டிசம்பரில் ஃபைல் க்ளோஸ் பண்ணியாச்சுண்டு டிசம்பரில் வந்தது. பேருந்து மார்ச் மாதம் தான் ஏதோ வந்து இவனுக்கு அந்த பொன்சருக்கு வயதும் கூடி விட்டല്ലോ. 24 திருப்பியும் வந்திருக்கு போட்டது. அதுக்கு பிறகு வரக்கூடிய மாதிரி இருந்தது வந்ததான். அது எல்லாம் போய் நாங்கள் அந்த கடவுளங்களையே நிம்மளா காலம் இங்கே வச்சிருந்தது எல்லாம் போய் நான் அங்கே தான் உணர்ந்தேன். எங்களுக்கெல்லாம் சரி வராதன்று தான் கடவுள் போய் அனுபவிச்சு கொண்டு போய் அனுபவி. நீ சொல்ல சொல்ல கேட்கல, போய் அனுபவிச்சு போட்டு வா. அது ஜாலியா. ஆனா கலிஸ்டன் என்ன சொல்லு, வெளிநாட்டை காட்டணும்ட்டு இப்ப சகோதரங்களான அவன் உண்மையா சகோதரங்களோட செட்டியான பாசம் உண்டும் விடான். இந்த கரெக்டா செய்ய வேணும், என்னென்றாலும் கணக்கு கரெக்ட் இருக்க வேணும். ஆனா பாசம் சரியா. போறதுக்கு முதல்ல ஒரு பிரச்சனை வந்தது. அது இந்த ஞாபகப்படுத்தினா திருப்பி வச்சு இதுக்கு இந்த கோயில் ஒன்று பிரச்சனை இருந்தானே, அது கோயில் எங்கள ஒரு பிள்ளையும் இல்லை. அந்த பிரச்சனைக்கு மட்டும் இந்த வெளிநாட்டு போற இது இல்லாடி நாங்க திருப்பி கேஸ் போட்டிருப்போம். நான் உடனே போட்டிருப்பேன். அந்த ஏனண்டா அடுத்த நாள் நான் கொழும்புக்கு போக இருந்தேன். நான் அங்க அந்த இதுல விட்டு விலகையில என்ன இதால கூட்டி அந்த நீங்கள் அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேணும். போலீஸுக்கு நேரன் சொன்ன என்னம்மா சனத்துக்கே இப்படி கூட்டி கொண்டு வந்த நீங்கள் அதுக்கு நீங்க பதில் சொல்லி எனக்கு ஆக வேணும். நான் போட்டு இல்லை, நான் போட வேணும் மாதிரி தான் கிடந்தா. நான் இந்த பிரச்சனையில ஏன்னா அவன் மாணவங்க கேஸ் போட்டிருக்கலாம். நல்ல அந்த போலீஸுக்கு போட்டிருக்க வேணும். போலீஸுக்கு போட்டு ஏனண்டா தான் போட்டிருக்கோம். அதான் அந்த காட்டினாங்க வேணுமென்று தான் அவையில் காட்டி நான் இப்ப வரைய கவி சொல்லுது டிக்கெட் போட்டுறேன்னு போய் கோயிலுக்கு போக போறீங்களா? அந்த கோயிலுக்கு இவனும் திருப்பி கேக்குறான். மரதடி கோயில் நான் போகவே இல்லை இங்க நிறைய காலம். கலிஸ்டனுக்கு ஒரு 3 வயசுல போனதுக்கு பேந்தி இப்போ நான் இங்கேருந்து வெளிநாடு போவோம் முதல் தான் போனேன். ஏன்னா அந்த கால் கொதியல்லோ, அதால் அந்த மணலும் வெயிலும் தானே, அதால் நான் போகிறே இல்லை தேருக்கு பொதுவாக அங்கே போகையில்லை. திருவிழாக்க போனான் இன்னும் தெரியா, காலத்துக்கு போனேனோ என்னன்னு தெரியா. இப்படி இது சரி வந்துட்டு தண்டுட்டு மாறி மாறி கதை. நாங்கள் ஒவ்வொரு பிராசனோட ஒரு ஆளுக்கு ஒரு கதை சொல்லுது, ஒரு ஆளுக்கு ஒரு கதை சொல்லுது, மாறி மாறி கதை சொல்லி கொண்டிருக்கேன். சொன்னாக்க ஆத்திரம் வந்துட்டு எனக்கும் பிதராகி போட்டு நானும் பார்த்தேன். இந்த பிரச்சனை இந்த கேஸை போட்டா இங்கே நிற்க வேணும். அதான் அப்படி விட்டாச்சு. இலங்கை இலங்கை சட்டம் அப்படி நான் வரைக்குதான். ஆனா நாங்க ஒரு வருஷம் நிக்கலாம், அந்த விஷயங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள போகலாம். இல்ல இன்னும் நான் வரைக்குதான் கோவில் இந்த நாளைக்கு நாளைக்கு தேவையான போது போடாதீங்க, போயிடாதீங்க கோயிலுக்கு சொல்லி முடிஞ்சது காட்டி போட்டு விட்டு கோயிலுக்கு போறாங்க. வடியா பாருங்க கோயில் தேருக்கு போயிடாங்க. நானும் போற பிளான் இல்லை எனக்கு. அப்ப அங்க அந்த கோயிலுக்கு போய் அந்த தேரண்டே முடிவெடுத்து போட்டேன். ஏதோ பிள்ளையாரப்பா என்ன வர வேண்டாம் போல கிடக்குது, இப்படி செய்து போட்டாருண்டு வர வேண்டாம்ன்ற மாதிரி. அங்கே மரியாதை இல்லை. என்ன பிள்ளை முதல்ல விசாரிக்கிற விதமே பிள்ளை என்னங்க இங்கே இருக்கிறார்கள் அப்படி கொண்டு வந்து விட்டு நான் கட்டுப்படுத்தி அங்க ஒரு போலீஸ் இருக்கிறாண்டா. அங்க போலீஸ் எல்லாம் போகிற மாதிரி தெரியுமோ, அங்கெல்லாம் எங்களை மாதிரி தான் போலீஸ். அதான் சரி. அங்கே இருந்த நீங்கள் அங்கே என்னென்னு சொல்கிறது, செலவினங்கள் எங்கே கூட இஞ்சுதான் செலவு வந்து இப்போ அங்கே நாங்கள் வேலைக்கு போனால்
அங்க செலவு கொஞ்சம் சரியான கொஞ்சம். வேலைக்கு போனா செலவு குறைவு சரியான குறைவு. ஆனா வேலைக்கு போகாதல பிரச்சனை. இஞ்சப்போ 2 வருஷம் போயிட்டு வந்துட்டு ஆளுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் தெரியுது. ஆனா விலை கூடத்தானே. 2 வருஷத்துக்கு முதல் கடைசி 30 ரூபாய் வித்திருக்கும். 25-30 வித்திருக்கும். நான் அந்த சந்தைக்கு அதுல வாங்கியிருப்பேன், சந்தைக்கு முன்னுக்கு. சரி, அம்மா சந்திச்ச சந்தோஷம். நாங்க காலத்துக்கு பிறகு வந்தாங்க கண்ண நேரம் வந்து காய்ச்சிட்டோம். கணக்கு விஷயங்கள் வந்து காய்ச்சிட்டோம். என்ன கைலிஸ்டன் சொல்லி சொன்னவன் நீங்க வருவீங்களா? கட்டாயம் எனக்கும் அந்த காலத்துக்கு பிறகு ஆளை வந்து சந்திக்கணும். என்ன நாங்க நாளைக்கு நாளண்டைக்கு ஒரு பயணம் கொண்டு போறோம். என்ன போயிட்டு வரோம். ஆனா மரக்கறி எல்லாம் சரியான வித்தியாசம். நல்ல மரக்கறி. பழங்கள் எல்லாம் காணாத பழம் எல்லாம் அங்க கண்டாச்சு. ஆப்பிள் எல்லாம் ரோட்டுல நிக்குது, புடிங்கி சாப்பிடலாம். ரோட்டுகள்ல நான் சில இடங்களை பார்த்து வச்சிருக்கிறேன் சில இடங்கள்ல. இந்த சமருக்கு போய் பிடுங்குறது இல்ல, அந்த நடக்கிறது அங்க வீட்டுக்கு இருக்கையில அது நடந்து திரிகிறது. குளிர்க்க நடக்கலாம், மற்றும்படி நடந்து திரிகிற நடக்க ரோட்டுகள் ஆப்பிள் நிக்குது, பிடுங்குறது. இந்த புழுச்சேரி அதெல்லாம் நிக்குது. போன முறை தோட்டத்துக்கு போனவே இந்த முறை அவளுக்கு ஆசையை காட்டி விட்டுற ஏதோ ஒரு தோட்டம் பெறப்பதான் அங்க நாங்க போறோம். இனி இந்த பழங்கள் பிடுங்குற சீசன். ஒவ்வொரு சேரி பழம், ஸ்ட்ராபெரி, இயற்கையில் கொய்யாப்பழம் தோட்டங்களுக்கு இங்கே இருக்குது. அப்ப போவோம். கூட்டிக்கொண்டு. ஆனா நல்ல அங்க பழங்கள், நல்ல பழங்கள் கிடக்குது. அங்கத்தே உழைப்புக்கு ஓகே. ஆனா எங்களுக்கு கஷ்டம். ஒரு ஆள் வேலைக்கு போய் எல்லாரையும் சமாளிக்கல. நான் போய் அங்க நிறைய பழங்கள் சாப்பிட்டேன், நல்ல பழங்கள் இருக்கிறார்கள். இங்க வந்துதான் சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு மாதம் நிக்கிற ஒரு மாதம் இல்ல உண்மையிலே வந்து அந்த ஃப்ரீடம்ன்ற தொடர்ந்து அங்க வேலை தானே. அடுத்தடுத்த வேலையில இங்க வரைக்கும் ஃப்ரீயா இருக்கு. ஆனா வேலை செய்தா ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு $100 சரி, ஒரு 80-75 வந்தாலும் பரவாயில்ல. இனி அபிஷ்டன் இப்போ படித்து முடிச்சு இப்போ வேலைக்கு போனா நான் படித்து என்ன வேலை செய்கிறான் எண்ணுவான். இவைய போல தான் நிற்கிறான். படித்து முடிப்பான் அவன். அவன் யூனிவர்சிட்டி இதுதான் படித்தது. இந்த காசு பிரச்சனை. காசு வரியத்துக்கு 14,000 வேணுமா, 4 வருஷத்துக்கும் நிறைய காசு வேணும். சிட்டிசன் இல்ல அங்க எல்லாம். அதான் அந்த அதுக்கு வேற காலம், அந்த காலம் மாறி விட்டு இப்ப எல்லாம் சலுகைகள் இல்லையா இப்ப. அப்ப அவன் கொளிச்சுக்கு தான் போறான். கொளிச்சுக்கு ஏதோ 6,000 என்னவா ஒரு வருஷம் 6,000. சரி, என்னடா ஒரு லீவுக்கு எல்லாரும் லீவை போட்டு வாங்க. வைப் எல்லாரும் பாகும். ஆனா இந்த முறை வந்தா வெளிநாட்டுக்காரர் ஓடி விடுவினா. இல்ல அப்படி நீங்க நிறைய பேர் வேற போயிடும். ஒரு ஆள் 40 வருஷமா போய் இப்போ ஆகஸ்டுக்கு வாரா. ஆகஸ்டுக்கு எல்லாம் இதாயிருமே. இது ஒரு மாசம் தானே எங்களுக்கு. இது ஒரு மாசம். இது ஒவ்வொரு வருஷம் வார உண்மையிட கடும் வெயில் உண்டு. காயங்கள் வேற தூங்கிட்டு இப்ப சின்ன சின்ன பேர்கள் ஓட்டு இந்த கையெல்லாம் வந்து விட்டுது. இந்த இதுல உண்டு. சரி, நீங்களும் வந்து சேஃபா இருங்க வெயில்ல இருந்து. வெயில் இருக்காது, வாங்க எல்லாரும். சரியா கண்டிப்பா.